இன்றைக்கி கிச்சனில் டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டோனட் செய்கிறதுல ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப முக்கியமானது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சுகர் 2 டேபிள் ஸ்பூன், பால் 1 கப், அதாவது 240 ml. உங்களுக்கு முட்டை வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, இளம் சூடான பால் தான் இதில் சேர்க்கணும். அதே மாதிரி நான் சொல்லியிருக்கிற அளவுலேயே எல்லா பொருட்களும் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டு சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகணும், அதனால் இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ டோனட்டுக்கான மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஈஸ்ட்டு சேர்த்து பிசைகிறதுனால மாவு டபுள் சைஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமாக எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை பிடிக்காதவங்க சேர்க்க தேவையில்லை, இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் சேர்க்குறோம். முட்டையும் மைதாவும் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா நுரைச்சிட்டு வந்திருக்குது. இது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம மைதாவோடு சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பாலே போதுமானது. இப்போ மாவை கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. நம்ம பிசைய கரெக்டான ஒரு பதத்துக்கு அது திரண்டு வந்துடும். இப்போ இது கூடவே பட்டர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணாதீங்க, அப்போ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகாது. மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு உங்ககிட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம கையால்
இருக்கக்கூடாது. ஒரு மிதமான சூடில் தான் நம்ம இந்த டோனட்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுக்கணும். இதில் சுகர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஹை ஃப்ளேமில் செய்யும்போது சீக்கிரமே இது வந்து ப்ரௌன் கலரில் ஆயிரும். அப்புறம் உள்ளே வந்து வேகாமல் போயிடும். அதனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக மிதமான சூடுலேயே பொரிச்சு எடுங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். டோனட்ஸ் எல்லாம் நல்லா ஆறிட்டுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடர் சுகரில் இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டோனட்ஸில் எல்லாம் டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா சூடானதும் அதுக்கு மேலே நம்ம இந்த சாக்லேட் பாத்திரத்தை வச்சு சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கணும். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற டோனட்ஸை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்டியான டோனட்ஸ் ரெடி. இந்த டோனட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.